தீபாவளி விடுமுறைக்காக மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கந்தன். விவரங்கள் வழங்கி. வணக்கம். தற்போது தாம்பரத்திலிருந்து குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை முழுவதும் ஒரு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் ஏராளமானவர்கள், குறிப்பாக சென்னை மற்றும் சென்னை புறநகரில் உள்ள மக்கள் ஏராளமானவர்கள் தங்கள் சொந்த வாகனங்களிலே தற்போது சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. இதனால் பல்லாவரம், அதே போன்று குரோம்பேட்டை, சாந்தோரியம், தாம்பரம் இந்த பகுதியில் தற்போது ஒரு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக இருபுற சாலைகளிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சியும் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று அதாவது இன்று வெள்ளிக்கிழமை இன்று இரவு ஏராளமானவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல இருப்பதால் புறநகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் துணிமணிகள் வாங்குவதற்கு புறநகர் பகுதியான இந்த குரோம்பேட்டையை நோக்கி ஏராளமான வந்த வண்ணமே உள்ளனர். குறிப்பாக இந்த இருசக்கரம், ஆட்டோ, கார்கள் மூலம் தொடர்ந்து இந்த புறநகர் பகுதியில் வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த குரோம்பேட்டை பகுதியை கடந்து செல்வதற்கு வாகனங்கள் திணறி வருகிறது. ஏராளமான போலீசார் சுழற்சி முறையில் தொடர்ந்து நேற்று இரவிலிருந்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஏராளமான இன்று பகலே சொந்த ஊருக்கு செல்வதால் இந்த பகுதியில் தற்போது ஒரு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.